காடு வெட்டின்னு 2 படமா கிட்டத்தட்ட அப்படித்தான். தூக்கத்தில் எந்திரிச்சு அறநிர்வாணமாக யோசிச்ச மாதிரி ஒரு கதை. ரோஸ்ட் பண்ணுறதுக்குன்னே அளவெடுத்து செதுக்கின மாதிரி எடுத்து வச்ச ஸ்க்ரீன் பிளே. இப்போ நான் யார் மடையன் ரோஸ்ட் பண்ணுற ஒரு சேனல். நான் ரோஸ்ட் போடுறத பார்த்து சந்தோஷப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நானும் சந்தோஷமாக இருப்பேன். இந்த படத்தை பற்றி நான் பேசுகிறதுக்கு முன்னாடி வேற ஒரு டிஸ்க்ளைமர் போட வேண்டியது இருக்குது. இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த படம் ஒரு முழுக்க கற்பனையான படம் மட்டும்தான், இது யாரையும் குத்தி காட்டுறதுக்காக எடுத்த படம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நானும் இந்த படத்தை எடுத்த விதத்தை வச்சு மட்டுமே கலாய்க்கிறேனே தவிர இந்த படத்தில் உள்ள கதாபாத்திரங்களே அல்ல. இந்த காடு வெட்டி படத்தோட ரோஸ்ட்டை போட சொல்லி ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தீங்க. நாங்கள் கேட்டது போன மாதம், நான் போடுறது இந்த மாதம் தானே. சரி, நம்ம காடு வெட்டி படத்தோட ரோஸ்ட்டை பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு யூடியூப் சேனலை சேர்ந்தவனுங்க, சார் காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் மேடம், காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாய்ப்பால் போல் காதல் தூய்மையானது. வெளியூர்லேருந்து நாங்கள் வந்துட்டோம்னா அங்கே வேண்டா தாத்தா திங்கிறத போட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறான். அல்ல எஜுஜ்மி உன்னை தாண்டா சப்புன்னு அப்பிட்டு தாத்தாவை கூட்டிகிட்டு போய் பிரியாணி வாங்கி தராங்க. சரி, வாட்சி சட்டையெல்லாம் யாரா வாங்கி தந்தா? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அந்த தாத்தா ஒன்று சொல்கிறாப்புல, என் பசியை நீ தீட்டு வச்சுட்ட தாய், என்ன மாரி எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க பசியை யார் தாய் தீட்டு வைப்பாங்க? சாப்பிட்றேன். ஏன்னா நான் சோறு திங்காமல் உனக்கு சோறு வாங்கி தந்துட்டு இருக்கிறேன்னா என் நிலம உனக்கு தெரிய வேணாமா? நான் மட்டும் வீட்டில் போய் சாப்பிடலன்னா எங்கள் அம்மா அடிக்கும்டா. வீட்டில் போய் சாப்பிடலன்னா அம்மா அடிக்கும். அம்மா எதுக்காக அடிக்கும்? சோறெல்லாம் வீணாக போகுதுன்னு அடிக்கும். வீணாக போகிற சோறு எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரிட்ஜில் கொண்டு வந்து வச்சா அந்த ஃப்ரிட்ஜில் ஏழை பாலைங்க எதை வேணா எடுத்துக்கலான்னு ஒரு கேம்பெயினை திறந்தா அதுவும் சரிதான். உங்கள் வீட்டில் மீந்து போன எல்லாத்தையுமே மிச்சம் வைக்காமல் கொண்டு வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உடனே அந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடி வாங்கினா இல்லையா, அவன் வரான், நானும் ஒரு சமூக சேவகம் தாங்க, அன்னைக்கு எதுவும் என்ன தப்பாக நினச்சா அடிச்சு புட்டிங்க, இப்போ பாருங்கள் என் சமூக சேவையை. வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வாரிட்டு வந்து கொடுத்து காதலிக்கிறான். இந்த பிள்ளையை கட்டிட்டு போய் எந்த வீட்டிலடா வைப்ப? அப்புறம் இவங்க லவ் பண்ணுற மேட்ரு ஃபேமிலிக்கெல்லாம் தெரிஞ்சு ஃபேமிலியெல்லாம் ஒத்துக்கிட்டு ஜெகஜமாயிடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சிட்டியில் இருக்கிற எல்லாத்துக்கும் படிப்பறிவு இருக்குது, அதனால் அவங்க ஜாதி மதம்னு பார்க்காம அந்த 2 காதலையும் சேர்த்து வச்சுட்டாங்க. இதே கொஞ்சம் தள்ளி போய் கிராமத்தில் பாருங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னு. நான் V1 மர்டர் கேஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு படத்தை சஜஸ்ட் பண்ணுறேன். போய் அந்த படத்தை பாருங்க. படித்தவனுக்குள்ளேயும் ஜாதி வெறி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக காட்டியிருப்பாங்க. நான் வந்துட்டு படிக்காத சில பேர் ஜாதியை பொருட்படுத்தாமல் இருந்தும் பார்த்துருக்கிறேன், படித்த பல பேர் ஜாதியை பொருட்படுத்தியும் பார்த்துருக்கிறேன். ஸோ இவங்க என்ன ராங். சரி, நம்ம அந்த கிராமத்தில் தான் போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போமே. அந்த கிராமத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். அந்த கிராமம் மாதிரி ஒரு கிராமத்தை மகாராஜ் படத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. மகாராஜ் படம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதையும் பாருங்கள். தமிழ் டப்பில் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். ஒரு 2 பொண்ணுங்க வந்துட்டு இவர் ஏதோ ஒரு ஊர் தலைவர் போடுறது அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா எங்கள் கூட படிச்சுட்டு இருந்த பொண்ணு கொஞ்ச நாளாக காலேஜ் வரலன்னு விசாரிச்சு பார்த்தாங்க ஐயா, அந்த பொண்ணு யாரையோ கூட்டு ஓடி போயிடுச்சாங்க ஐயாங்கிற. நல்ல விஷயம் தானே, கல்யாண செலவு மிச்சம். இந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிருச்சு. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே ஓடி வந்து அந்த பொண்ணோட காலை பிடிச்சி கதறாங்க. அந்த பொண்ணு எதையுமே பொருட்படுத்தாமல் கிளம்பிடுது. அப்பாவும் அம்மாவும் போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஓகே, உன் பாயிண்ட்டுக்கு வரேன். என்ன சொல்ற நீ? பாசமா வளர்த்த ஒரே பொண்ணு நம்ம பேச்சை கேட்காம ஓடி போச்சு. இனிமே நான் யாருக்காக உயிர் வாழணும்? என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலைதூர நோக்கு பார்வை சிந்தனை. சரி, அது இருக்கட்டுமா. இப்போ என்ன பிரச்சனை சார்? கட்டிட்டு போனவன் கொடுமைப்படுத்துறானா சார்? சரி போ, ஹீரோ இன்ட்ரோக்கு டைம் ஆகி போச்சு. யாரு சார் இந்த குட்டி குஞ்சா? இத்தனை பேர் வந்து ஆரன் அடிச்சிட்டு இருக்காங்க, கண்டுக்காம உட்காந்து கோலி அடிச்சிட்டு இருக்கிறான். எல்லாம் நம்ம ஹீரோ இருக்கிற தைரியம் தான். சரி, இந்த படத்துல நம்ம ஹீரோட பேர் என்ன? அதை சொல்லக்கூடாது. டேய், ஊருக்குள்ள ஒரு தரப்பியா ஹீரோக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு இருக்கியாடா? அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. நடுநாட்டுல ஒரு சிங்கம் இருக்கு. இப்படிதான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல கூட ஒரு சிறுத்தை பூந்துச்சு, வனத்துறையில சொல்லி புடிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்களும் வனத்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா புடிச்சிட்டு போயிருவாங்க அந்த சிங்கத்தை. அப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அந்த 2 பிள்ளைங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுங்க இல்லையா, அந்த பிள்ளை லவ் பண்ணி போனுச்சு இல்லையா, அந்த பிள்ளைய போய் கூப்பிட்டு வராரு. அதாவது இந்த படத்துல ஒண்ணு கொண்டு சம்மந்தம் இல்லாம தான் இருக்கும், நாம சம்மந்தப்படுத்திக்கணும். பொண்ணுங்கெல்லாம் சாமி மாதிரி. ஐயே, பொண்ணுங்கள்லாம் சாமி மாதிரி பூத மாதிரின்னுக்கிட்டு. பொண்ணுங்கள்லாம் சாமின்னா பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு ஏன்டா பண்ணுறீங்க? பண்ணாதீங்கடா, சாமி கூட போய் பண்ணுறீங்களே, நல்லாவா இருக்குது. நம்ம ஹீரோ வீட்டில் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கிறப்ப, ஹாய் மாம்ஸ், என்ன ஞாபகம் இருக்கா, நீங்கள் தான் எனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தீங்க, எனக்கா ஒன்று செய்வியாடா? ஏன் இவன் இந்த ஓட்டம் ஓடுறான்? அருவாள் எடுக்கிறான், எடுத்துட்டு வந்து வெட்டிடுவானோ? என்ன கழுத்தில் வச்சு நின்றுக்கிட்டான்?
சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. எனக்காக ஒன்று செய்வியானதாண்டா கேட்ட, அப்படி ஒன்று செய்யறேன்னா செய்யறேன்னு சொல்லு, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லு, இதற்கு இது பதில் இல்லையேங்கிற மாதிரி வந்து நிற்கிற. இதை வந்துட்டு எல்லா கிராமத்துலையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த குசுவாசம் தாண்டா நம்ம ஜனங்களோட உயிர் நாடியே. காப்பாத்திட்டு வந்ததா சொன்ன அந்த பிள்ளைக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. அதுக்கு நீ அந்த பொண்டாட்டியோட புருஷன் அடிச்சு திருத்தி இருக்கணும்டா. ரிஜிஸ்டர் பண்ணிய, டைவர்ஸ் வாங்கினியா, நீ பாட்டு கூட்டினு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற. அப்புறம் ஒரு ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துல ஒரு ஆண்டி அந்த பக்கமா விறகு தூக்கிட்டு நடந்து போகும். அதை பார்த்து இந்த பஞ்சாயத்தால ஒருத்தன் ஏங்குவான். இப்ப இவங்களாம் எதுக்காக பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணு வந்துட்டு காதலிச்சு பிடிச்சான். அந்த பையன் வந்துட்டு வேற ஊருக்கார பையன். அது எப்படி எங்க ஊர்ல ஆம்பளைங்கள இல்லையா, அந்த ஊர்ல போய் காதலிக்கிறான்னு தான் இந்த பஞ்சாயத்து. நான் நாசுக்கா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏண்டா நீங்களே கள்ளக்காதல் பண்ணிட்டு இருக்கீங்கடா. நீங்க இந்த பிள்ளையோட காதலுக்கு பஞ்சாயத்து வச்சு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கீங்களா? அந்த பஞ்சாயத்துல ஒரு கெளிட்டு மூதேவி இருக்கும். அந்த மூதேவி என்ன பண்ணும், போய் மூத்திரத்தை பிடிச்சிட்டு வந்து அந்த பிள்ளை மேல ஊத்தும். வந்துட்டு அந்த பொண்ணோட அப்பாவா இல்ல சொந்தக்காரனான்னு பார்த்தா அந்த ஊருக்காரன். அவ்வளவுதான். இதெல்லாம் பாக்குறப்ப யாரா நீங்களாம் கிணக்குதிங்களா இருக்கீங்க அப்படின்னு கேட்கவே மாட்டேன். ஏன்னா அவனுங்க அதே தான். சிறிது நாளைக்கு முன்னாடி அவங்க சிரிச்சு பேசி லவ் பண்ணிக்கிட்டு ஜாலியா தான் இருந்திருக்காங்க. டிவி செட்டில் அந்த பையனோட போறதை பார்த்துட்டு இந்த பொண்ணோட ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து அடிச்சு இந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு வந்திருக்கானுங்க. எவன்டா அந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டரு எதை முன்னாடி பொண்ணு எதை பின்னாடி பொண்ணுன்னு புத்திக்கேட்டத்தனமா பண்ணி வச்சிருக்கான். இது கூட பரவாயில்ல, இவங்க எப்படி லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பானுங்க. எவன்டா அந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டரு, அவங்க எப்படி காதலிக்கிறாங்க அப்படின்னு நீ காட்ட ஆசைப்பட்டிருந்த அப்படின்னா ஸ்கிரீன் பிளேவை நீ இப்படி தலைகீழ எழுதி இருக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி காதலிச்சாங்க, அவங்க காதல் எவ்வளவு ஆழமானது, இதெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறமா நீ இந்த பஞ்சாயத்து சீனுக்கு வந்திருக்கணும். ஆனா நீ முதல்லயே பஞ்சாயத்து சீனுக்கு வந்துட்ட, எங்களுக்கு தெரியும் இதுதான் மேட்டர்னு. அதுக்கப்புறம் அவங்க காதல் எவ்வளவு ஆழமா இருந்தா எங்களுக்கு என்னடா. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்கூல் படிக்கிற பாப்பா வந்துட்டு, அண்ணே ஒரு ரவுடி பையன் என்ன ஸ்கூல் போக விடாம வந்து டார்ச்சர் பண்றானே, என்னைய லவ் பண்ணுன்னு சொல்லி லவ் டார்ச்சர் பண்றானே. அடுத்த நாள் அந்த பாப்பா ஸ்கூல் போறப்ப அதே மாதிரி வந்து டார்ச்சர் பண்றான். அந்த பாப்பா என்ன பண்ணுது, அருவாள் எடுத்து கையை வெட்டுது. இதெல்லாம் அப்படியே கூஸ்பம்ஸ் ஆகும்னு எடுத்து வச்சிங்களா, ஒரு மயிரும் ஆகல. அப்புறம் இந்த ஊர் பஞ்சாயத்துல சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அந்த பிள்ளையை நீ கொன்னு போட்டுரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டா பொண்ணுங்கெல்லாம் சாமி, நீங்க அதுக்குள்ள சமாதியாக்க பாக்குறீங்க. அது வேற வாயி, இது நாரவாய். வெரி டேஞ்சரஸ் பெலஸா இருக்கிறீங்களா நீங்களாம். அப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் சரி என் பிள்ளைய நான் கொண்டு போட்டுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. என் பிள்ளைய நான் எங்க வேணா கட்டி கொடுப்பேன், எவனுக்கு வேணா கட்டி கொடுப்பேன்னு நீ நின்று இருந்தீங்கன்னா நீ ஒரு தகப்பண்டா. ஆனா கோழி குழம்புல விஷம் கலந்து கொடுக்குறியே, நீ நல்லா இருக்க மாட்டடா. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாப்பா வந்துட்டு நடு ரோட்ல பைக் நிறுத்திட்டு நின்றுட்டு இருக்கு. கலெக்டர் வழி மறைச்சு மனு கொடுக்குது. என்னம்மா மனு இது? சார் மொத்தம் 12 ஊருக்கு 10 ஒயின் ஷாப் இருக்குது, 2 ஸ்கூல் தான் இருக்குது. அப்படின்னா அந்த ஒயின் ஷாப் கட்டாத 2 ஊர்ல தானே ஸ்கூல் கட்டி வச்சிருக்கானுங்க. கரெக்டா சார்? சொல்றத மூடிட்டு கேளு. இப்போ வந்துட்டு எங்களுக்கு பள்ளி பற்றாக்குறையா இருக்குது, அதனால ஒயின் ஷாப் எல்லாம் தூக்கிட்டு எல்லாம் பள்ளி கட்டுங்க. அப்புறம் இந்த கலெக்டர் பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான், என்ன திமிரு பாத்தீங்களா சார் அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறான். அது திமிரு இல்ல, தப்பை எதிர்த்து போராடுற தனித்துவம். ஓ அப்படியா விஷயம். அப்புறம் நம்ம ஹீரோ ஏதோ போராட்டம் பண்றேன் அப்படின்னு சொல்லி போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ நல்லா டான்ஸ் ஆடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி லவ் பண்ணாங்க அப்படின்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் இந்த கோழிக்கறி நைட்டுக்கு வரானுங்க. அப்புறம் தான் தெரியுது உண்மையிலேயே அவங்க அப்பா பாய்சனை கலக்கல, அதை தூக்கி போட்டுட்டான் அப்படின்னு. தூக்கி போட்ட பாய்சன் எடுத்து ஹீரோயினோட தங்கச்சி குடிச்சிருது. அப்புறம் ஹீரோயினோட அப்பா இருந்துகிட்டு ஹீரோயினோட சர்டிபிகேட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹீரோயினையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு அந்த பையன் கிட்ட ஒப்படைச்சு பத்திரமா பாத்துக்கப்பா என் பொண்ணு அப்படின்னு கத்தி கதறிட்டு வராரு. அப்புறம் நம்ம ஹீரோவோட ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு காசை கொடுத்து பெங்களூர் போயிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு நீ மட்டும் வந்துரு அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணை நான் அங்கேயே வித்துருவேன்டா, இது என்னடா அநியாயமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. தனியா போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் தனியா போய் வாழ்ந்துட்டு இருந்த நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் கொண்டு போய் வெட்டி கொண்டு போடுறானுங்க. இதை தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பாம்பே போயிட்டு இருந்துட்டு வா அப்படின்னு சொன்னாலே அவனை போய் அடிக்கிறாரு, மிதிக்கிறாரு, கொண்டு போடுறாரு. அவ்வளவுதான், படமே முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி படத்தெல்லாம் கொண்டாடுறதுக்கு ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இதெல்லாம் தப்புன்னே தெரியாம அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம காடு வெட்டி ஹீரோவுக்கும் நம்ம காதல் ஹீரோவுக்கும் இந்த படத்துல சம்பந்தமே இல்லை. எப்படியாவது சம்பந்தப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி கள தொடர்பு பண்ணி வச்சிருக்கானுங்க. நீங்க எவ்வளவு கேவலமான ஸ்டோரி எழுதியிருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல நீங்க ஒரு மேஜிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க படம் ஹிட். அப்ப இந்தியன் 2ஓட ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லாதனால தான் கழுவி ஊத்துறாங்களா? அது ஸ்கிரீன் பிளேயோட பிரச்சனை இல்ல தங்கம், இந்தியன் தாத்தாவோட பிரச்சனை. அதை நம்ம இந்தியன் 2ஓட ரோஸ்ட்ல பார்ப்போம். சரி, நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். பாய் பாய். வரட்டுங்களா?